வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படுமா? ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்ததோடு இரண்டாவது முறை அறிஞர் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்றுள்ளார். ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பாக திமுகவில் இணைந்ததற்கு பிறகு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்று ஓபிஎஸ் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபொழுது அதற்கான பதிலை ஓபிஎஸ் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியது என்ன தெரியுமா? அதாவது, எனக்கு வாய்ப்புகளை வழங்கினால் நிச்சயம் எந்த தொகுதியாக இருந்தாலும் களத்தில் நாங்கள் அதிமுகவை எதிர்கொள்வோம், எடப்பாடியை தோல்வியடைய வைப்போம், நிச்சயம் இந்த முறை ஸ்டாலின் அவர்கள்தான் முதல்வர், அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பக்குவத்தையும் தொண்டர்களது மனநிலையும் புரிந்து கொள்ள முடியாத நபராக செயல்படுகிறார். நிச்சயம் அது அதிமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணமாகவே அமையும். மேலும் திமுகவில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பதவிகள் வழங்கப்படும் என்று பார்க்கும் பொழுது நிச்சயம் அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி அல்லது துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டாலும் அதற்கு அவர் பெருமைதான் பெறுவார். அதேபோல் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் அவரை கைவிடாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய உயரிய பதவியாக அவருக்கு ஸ்டாலின் அவர்கள் வழங்க உள்ளதாக ஏற்கனவே இரகசிய தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பலரும் ஓபிஎஸ் அவர்கள் துரோகி, திமுகவில் இணைந்து விட்டார் என்று பலரும் கூறுகிறார்கள். அந்த நிலைமைக்கு தள்ளியது யார் என்பதை மறந்துவிடக்கூடாது. மேலும் திமுகவில் இணைவதற்கு இன்னமும் பல அதிமுகவின் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். எடப்பாடியின் பக்கம் இருப்பது அழிவை நோக்கித்தான் செல்லும், தோல்வியை நோக்கித்தான் செல்லும் என்ற காரணத்தினால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் அதிமுக தோல்வியடைந்து திமுக வெற்றியடையும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா? பொதுச் செயலாளர் பதவியோ துணை பொதுச் செயலாளர் பதவியோ ஓபிஎஸ்ஸிற்கு வழங்கப்பட்டால் அவருக்கு சரியாக இருக்குமா, அல்லது என்ன பதவி திமுக ஓபிஎஸ்ஸிற்கு வழங்க வேண்டும் என்பதை உண்மையான ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள், திமுகவின் தொண்டர்கள்